ஹாய் ஹலோ வெல்கம் டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய பேர் சுரேஷ். ஸோ கார்டனோட ஒவ்வொரு பாட்டை நம்ம பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி இது ஸ்டேஜ் 7 நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ எல்லாம் வழக்கம் போல் போய் மீட்டிங் போட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இதை எப்படி முடிச்சு விட்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு என்ன பேசினாலும் அது எதுவுமே நடக்க போகிறதில்ல. இந்த புண்டை எத்தனை தடவை அடி வாங்கினாலும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கான். ஸோ அந்த பொண்ணும் இருக்கா. அந்த பொண்ணு நம்மளே என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ தான் இந்த வெள்ளை மண்ணை இருக்கான்ல, வெள்ளத்தலையன், அவன் தான் கிடச்சிட்றாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. மறக்காமல் எல்லாம் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. ஸோ இப்போ சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவனோட லவர் ஒலிவியா கொஞ்சம் மீட் பண்ணிட்டு போகிறான். ஏதோ சொல்கிறாங்க, என்னமோ சொல்கிறா, ஏதோ பார்க்குறான். இன்ஸ்டாகிராமில் ஏதோ வாண்டட்னு போட்டிருக்கேன், என்ன போட்டிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டுருக்கான். நீ என்னன்னு போய் பாரு, உன்னை இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்கானுங்க, நீ அவனுங்களை எல்லாருமே காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தயவு செஞ்சு நான் கையெடுத்துக்க போகிறேன் போ அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. ஸோ நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆகிட்டு சார் நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். ஏதோ ஒன்று சொல்ல நினைக்கிறாங்க, ஆனால் என்ன சொல்ல நினைக்கிறேன் என்னன்னு தெரியல. சரி, ஓகே. ஸோ வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த சர்க்கஸ் கூடார மாதிரி இருக்கும். இல்லை வரவனுங்களும் அப்படி தான் வருவானுங்க. இனிமேல் போக போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி என்னன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த மாதிரி இந்த புது ஷாட்டில் நிறையா வச்சுருந்தேன். பட் ஆனால் அதை மறுபடியும் போகணுங்க. அதாவது மறுபடியும் ஷாப்புக்கு போயிட்டு இந்த கொஞ்சம் டெக்னிக்ஸு இந்த இதெல்லாம் வாங்கினேங்க. அப்புறம் அந்த முட்டை இருக்குல்ல, 4 முட்டை வாங்கியாச்சா, மொத்தம் 6 வரும்னு நினைக்கிறேன். அது 2 வாங்கினேன். அப்புறம் லைஃப்பை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், கார்டனில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த பார் கொஞ்சம் பெருசாகும். ஸோ அதெல்லாம் பார்த்து வாங்கி பண்ணணும். ஐயோ, என்னடா இந்த ஷாட்டு இதை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். இந்த ஷார்ட்டே ரொம்ப தப்பான ஷார்ட்டாக இருக்குது. ஸோ இதை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன், கொடுத்துட்டேன். இந்த மாதிரி யாரும் சரி பரவாயில்ல எடுங்க. இது டபுள் கார்டே இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாக்ஸில் இங்கே 2 பேர் நிற்கிறானுங்களா. ஸோ இவனுங்களை அடித்து காலி பண்ணுவோம். இந்த ஷார்ட்டாகவே போகிறேன் தான். இது ரொம்ப லேட்டாகும். முக்கம் நிலத்துல அப்படி காலை திருப்பி ஒரு ஷார்ட் அடிப்பான்ல, அப்படி திரும்பிக்கிட்டு இந்த ஒத்த காலில் ஒரு ஷார்ட், அது நல்லாயிருக்கும். ஸ்ட்ராபெரி, இது ஸ்ட்ராபெரியா? இல்லை, இது என்ன பழம்னே தெரிலையா. இது என்ன பழம்னா ஆக்சுவலாக தெரிலைங்க. இது யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, இதையும் அடிச்சு என்னன்னு பார்ப்போம். கொஞ்சம் முன்னாடி பண்ணோம்னா இந்த வெள்ளை கலரில் ஒருத்தன் சட்டை போட்டு ஹைட்டாக இருப்பான். அவன் தான் ரொம்ப பெரிய ஆளுங்க. இவன்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் இவனை கேலண்டை போட்டு தான் வேலை பண்ணணும். இல்லைன்னா அவன் போட்டு நம்மளே தம்சம் பண்ணிடுவான். செத்து ஒளிடா போடா. இன்னும் 2 பேர் இருப்பானுங்க. ஒரு வெள்ளை கலர் போட்ட ஒரு பொண்ணும் ஒரு கோமாளி இருப்பானுங்க. இந்த மாதிரி நம்ம கார்டன்ட பவர் நல்லா ஏற்றிக்கணும். சொத்த ஆளுங்கிட்ட இவன் இந்த கத்தியை விட்டுக்கிட்டே இருப்பான். அவன்ட்டு ஒரு தொல்லை. இந்த இதை பிடுங்கலாங்க, அந்த கொடை மாதிரி இருக்குல்ல, அதை ஓகே பிடுங்கலாம். சரி இருங்க, நான் போய் பிடுங்க முடியுதா என்னன்னு பார்க்குறேன். ஓகே, அதை பிடுங்கி அவனுக்கு மேலே த்ரோ பண்ணலாம், இல்லைனா அடிக்கலாம். எக்ஸ்ட்ரா த்ரோ பண்ணுவான்னு நினைக்கிறேன். கரெக்டாக அடிப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப தள்ளி போனால் அவன் அதிகமாக வைப்பாருங்க. கோஸ்ட் வேறு வந்துச்சு. 2 பேர்த்துக்கு சேர்த்து ஏதோ ஒரு பவர் பண்ணலாம். என்ன பவர் பண்ணலாம்? ஸ்மாஷ். இதெல்லாம் இந்த பவர் அடி விழுவ மாட்டேங்குது. ஓங்க, சரியான ஷாட். இது செம்ம ஷாட். இது சூப்பர் ஷாட். பேய் வரும், டக்குன்னு ஒரு செகண்டு தான் ஊற்றினோம்னா பின்னாடி அப்படியே காலத்துக்கு அடிப்பாங்க. செம்ம ஷாட் இது. இப்போ இந்த கேம் ஆரம்பித்ததுலேருந்து நான் இப்போ தான் இந்த ஷாட் அடிக்கிறேன். செம்ம ஷாட் இல்லைங்க. கோஸ்ட் அடிச்சுட்டா அவங்க வேலை முடிஞ்சிடும். சல்லுன்னு அது பாட்டுக்கு பின்னாடி ரொம்ப நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை காலி பண்ணணும். அப்படியே இன்னொரு பவர் ஷாட் போடலாங்க. எதுவுமே வரல. கொஞ்சம் பக்கத்தில் பண்ணால் தான் வரும்னு நினைக்கிறேன். ஷாக் வேவ் ஒன்று போட்டு விட்டோம்னா சேர்ந்துருவானுங்க. அப்படியும் பாருங்கள், அந்த கோஸ்ட்டு சாக மாட்டேங்குது. லைஃப் வேறு இல்லைங்க, பாதி லைஃப் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கோஸ்ட்டு காலி. அடுத்தது யார்? இந்த 2 இருக்குனாங்களா?
சும்மா டம்மி பீஸ் தான் அடிச்சு தலைக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து கொஞ்சம் நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் என்னால் ஒரு சேனல் ஓரளவுக்கு நல்லா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இல்லைன்னா நான் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று போட்டுட்ருப்பேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வியூஸும் கம்மியாக தான் போகுது. கொஞ்சம் வியூஸ் அதிகமாக போச்சு, இப்போ வியூஸ் கொஞ்சம் கம்மியாக போகுது. சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுறதுல தான் இருக்குது. அதை அப்படியே ஷேர் பண்ணும்போது சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மறுபடியும் ஒரு டபுள் கார்டு கிடச்சிருக்கு. இந்த கத்திக்காரன் தான் எனக்கு சரியான டென்ஷன் ஆகுறான். அவனுக்கு தான் ஒரு கார்ட் ஸ்டம்ப் பண்ண போட்டு அடிச்சு விட்டு இந்த கோஸ்ட் இப்போ அடிக்கடி வர ஆரம்பிச்சிச்சு. அது எப்போயாவது தான் வரும். இந்த ஓரத்தில் நம்ம திடீர்னு வந்து பின்னாடி வந்து நிற்கும். இது வந்து நிற்க மாட்டேங்குது, பக்கத்துலேயே தான் நிற்கிது, எதிரில் நிற்கிது, அதனால் வர மாட்டேங்குது. சரி ஓகே, ஓடி போயிடுவோத அவ்வளோதான். அப்படியே ஒரு கீழே கேக்ஸு. ஏன்னா ஷார்ட்டு சரியான பவருங்க. இந்த 2 காலம் அடித்து இப்படி கீழே உழுவுறான்ல, அதுக்கு 25 போகிறேன் குறையும் சரியான. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுது அந்த ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் போகலாங்க. இது சந்தாக போவோம். என்ன